Yeah, here let me break it down. Yeah, I'm gon' make it now. Give me some time and you'll see me up on stage somehow. I'm working every day, I'm working hella late. I'm working cause it's worth it. Once you make it, then you play. I'm never slowing down, I'm gonna own this town. Live by the saying that your time is lost but never found. Let's go another round. Make them get... ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். நம்மளோட சேனலில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னா அது ஹேர் கட் வீடியோவும் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஹேர் கட் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ரீசெண்ட் டேஸ் போஸ்ட் பண்ண வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து கமெண்ட் வந்திருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் வந்து இந்த ஹேர் கட் வீடியோ. ஸோ நான் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கட்க்கு வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸ் வந்து போயிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து முன்னாடியே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே இல்லாமல் வீக் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்காமலே கூட பண்ணிக்கலாம். இங்கே வேறு எவ்வளோமா கட் பண்ண போகிறேன்? நல்லா ஷார்ட்டாக கட் பண்ண போகிறேன். எவ்வளோ வந்து இவ்வளோ தூரம் இருக்குங்க. இவ்வளோ தூரம் இருக்கும். ஓகே இவ்வளோ தூரம் இருக்குது. ஓகே வந்து நல்லாவே இவ்வளோ தூரம் வந்து கட் பண்ண போகிறேன். லேயர்ஸ் ஆக்சுவலாக வந்து ஸ்ரீகிருத்திக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ டைம் இருக்கான்னு கேட்டோம். அவங்க வந்து எனக்கும் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவன் வந்து எனக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தான், நீ பயப்படாத, நான் இருக்கேன், பேபி இருக்குது, அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் தான் அது. அப்புறம் லென்த் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹேர் லென்த் இருந்தது. இந்த டைம் வந்து நாங்கள் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா டொனேட் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ண அந்த ஈரத்துலேயே வந்து ஹேர் கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எனக்கு என்ன புரியுதோ, எனக்கு இந்த வீடியோ பார்த்து என்ன தெரியுதோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கும் வந்து அவங்க பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்ல தெரியல. ஸோ ஓரளவுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு 4ஆக பிரிச்சுட்டாங்க, 2ஆக பிரிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த 2ஐயே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லெஃப்ட் அப்பர், அப்புறம் லெஃப்ட் அந்த டவுன், அப்புறம் ரைட் அப்பர் ரைட் டவுன், அந்த மாதிரி 4 இதுவாக பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு அப்புறம் அந்த அது கீழே இருக்க அந்த 2 செக்ஷனையும் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வி மாதிரி வந்து ஹேரை வந்து பிரித்து எடுத்தாங்க. பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்க லேயராக வந்து பிரித்து ஹேர் கட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க லேயர் எப்படி வந்து அவங்க பார்ட்டிஷன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனக்குமே தெரியாது. ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேர் கட் வீடியோ தான் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காகவே இந்த ஃபுல் ஹேர் கட்டும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷனாக வந்து பிரித்து வந்து ஹேர் கட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரீன் ட்ரெண்ட்ஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஹேர் கட்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நல்லா தான் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடியும் க்ரீன் ட்ரெண்ட்ஸில் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். த்ரெட்டிங்லாம் கூட வந்து அங்கே பண்ணுவேன், நல்லா தான் வந்து பண்ணுவாங்க. பட் பொதுவாகவே எல்லா பார்லர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸும் சரி மற்ற பார்லர்ஸ்லேயுமே வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஸ்கின்னு சரியில்லை, உங்களோட ஹேர் சரியில்லை, உங்களோட ஸ்கேல்பில் நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது, ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, அதை கரெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. நான் அது தப்புன்னு சொல்லலை. பட் அவங்க அதை பற்றியே திரும்ப சொல்லும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் வந்து பார்லருக்கே போய் ஒரு சர்வீஸ் எடுக்கிறோம். மெனிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல் எல்லாமே. ஸோ அங்கே போயிட்டு வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்டாக ஒரு மாதிரி அவங்க ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ண வச்சிடுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. நான் இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட பார்லருக்கு தான் போவேன். அவளோட பார்லர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ ஒரு வாட்டியும் வந்து ஒரு சர்வீஸ் எடுக்கல போகலாம் வந்து பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் இங்கே என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். நிறைய வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஸ்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேரை வந்து அப்படியே ட்ரை பண்ணி வந்து ஃபுல்லாக செட் பண்ணுறாங்க, கேர்ள் பண்ணி. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாவே வந்து ஒரு ஹாட்டான ஹேர் வச்சு செட் பண்ணும்போது அப்படியே அழகாக நின்றுக்குது. ஃபஸ்ட் டைம் பண்ணுற ஹேர் கட் லுக்கே எப்போவுமே வந்து ஹேர் லுக்கே வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு அது வெட்டாக இருக்கும்போது காட்டுறாங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்போ கூட சொல்லலாம். வேணாண்டா இந்த இதுவே வந்து அழகாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவங்க செட் பண்ணும்போது ஒரு அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்மளே செட் பண்ணோன்னா வந்து பார்லர் வந்து செட் பண்ணிட்டோம்னா நம்ம திரும்பவும் இதே ஒரு லுக் இருக்கும்.
நான் வந்து எதுக்காக மெயினாக ஷார்ட் பண்ண சொன்னேன்னா சீக்கிரம் வளர்ந்துருது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து ஹேர் கட் பண்ணாமல் இருக்கலாம். எல்லாம் பார்த்துக்கோங்க. வேற யாரு? நான் தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.